Hello everyone, welcome to Sparks Technologies. ஸோ பைத்தான் சேலஞ்சோட டே 6 பிடிஎஃப் மெர்ஜர் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஐடியில் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் அண்ட் ஜாப் ரிலேட்டட் போஸ்ட் அண்டு கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். பிடிஎஃப் மெர்ஜர் அப்படிங்கிற ஒரே ஒரு பேக்கேஜை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவும் PyPDF2 அப்படிங்கிற நம்ம டாக்குமெண்ட் டு வேர்ட் கன்வெர்ட்டர் பார்த்துருப்போம். அந்த PyPDF2 மட்டும் யூஸ் பண்ணி அதில் ஒரு கிளாஸ் தான் பிடிஎஃப் மெர்ஜர். இதை மட்டும் டேரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஃப்ரம் பிடிஎஃப் PyPDF2 import PDF merger. import PDF merger. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும், அதாவது இந்த ஒரு கிளாஸை மட்டும் எடுத்துக்கிறேன். PyPDFங்கிறது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? இந்த PyPDFங்கிற பேக்கேஜ்க்குள்ள இந்த பிடிஎஃப் மெர்ஜருங்கிற கிளாஸ் இருக்கும். ஓகே, இதை முதல்ல நான் வந்து இனிஷியேட் பண்ணிடுறேன், அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பிடிஎஃப் மெர்ஜர் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் இன்ஸ்டன்ஸ் பிடிஎஃப் மெர்ஜர் ஆப்ஜெக்ட். ஓகே, பிடிஎஃப் மெர்ஜரோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ வந்து என்னென்ன பிடிஎஃப்லாம் தேவையோ அதை வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, பிடிஎஃப்னு நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஓகே, அதாவது பேசிக்கலி இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு 2 pages இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் டெக்கோட ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்து மொத்தம் ஒரு 16 pages இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ரோட் மேப்புக்கான எல்லாமே இதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 பிடிஎஃப் தான் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக இந்த பிடிஎஃப் ரெண்டுத்தோட அப்சல்யூட் பாத், அதாவது ரிலேட்டிவ் பாத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரிலேட்டிவ் பாத்தை ஒரு ஸ்ட்ரிங்காக உள்ள அனுப்பிடுறோம். ஓகே, ஸோ காமா நெக்ஸ்ட் ஒன் ஸ்பார்க்ஸ் டெக் அப்படிங்கிறதோட காப்பி ரிலேட்டிவ் பாத். இது ரெண்டுத்தோட ரிலேட்டிவ் பாத்தை டைரக்டா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எனர்ஜி கமா டாட் பிடிஎஃப். ஓகே ஓகே, இங்கே வந்து இதுவும் பண்ணல. ஓகேவா? ஸோ வந்து 2 பிடிஎஃப் நான் என்கிட்ட இருக்குது. 2 பிடிஎஃப் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மெர்ஜருக்குள்ளே எல்லாத்தையும் அப்பன் பண்ணி விட்டா முடிஞ்சு. இந்த மெர்ஜருங்கிறது இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளே அப்பண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இதில் அப்பண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? அப்பண்ட் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த பாருங்க, அப்பண்ட் என்ன பண்ணுது பேசிக்கலி, ஸோ வந்து ஒரு வேல்யூஸாக உள்ள அந்த மெர்ஜருக்குள்ள பிடிஎஃபா, இப்போ வந்து அது ஒரு 2 பேஜ், இது ஒரு 16 பேஜ் இருக்கு அப்படின்னா மொத்தமாக 18 பேஜையும் சேர்த்து ஒரு இதில் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா 2 பிடிஎஃப் இருக்கு என்கிட்டங்கிறதுனால ஒரு லூப் பண்ணுறேன். ஃபார் ஃபைல் இன் பிடிஎஃப் மெர்ஜர் அப்பண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு ஃபைலையும் எடுத்து முதல்ல ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, அதை அப்பன் பண்ணுறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்பார்க்ஸ் ஏஐ ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது உள்ள அப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணா, இப்போ இந்த மெர்ஜ்டு பிடிஎஃப் மெர்ஜ் ஆயிடுச்சு. இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மெர்ஜர் டாட் ரைட், அவ்வளோதான். மெர்ஜ்டு டாக்குமெண்ட் ஆர் மெர்ஜ்டு ஃபுல் ஸ்டாக் ப்ரௌசர்னு கூட நம்ம நேம், இது நேம் நம்ம அவுட்புட்டோட நேம் வச்சுக்கிறது தான்.
ஓகே, ஃபுல் ஸ்டாக் மெர்ஜ்டு ஃபுல் ஸ்டாக் பிடிஎஃப் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த மெர்ஜரை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்பன் பண்ணியிருக்கோம், அது வந்து இப்போ இந்த பிடிஎஃப் கிராஷ் ஆகிறது அது மாதிரியான சம் இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மெர்ஜர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கணும். அதாவது லிஸ்ட் ஆஃப் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஐட்ரேட் எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸையும் நம்ம அப்பெண்ட் பண்ணி அந்த மெர்ஜருக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, இந்த மெர்ஜருக்குள்ளே கொண்டு வந்தோடனே மெர்ஜரில் அடுத்தது ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வந்து அதாவது அந்த மெர்ஜான பிடிஎஃப்பை சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக என்டையராக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பிடிஎஃப்ஸ் மெர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகேங்களா, சரி, இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நியூ main.py வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும், pip install pdf manager அப்படிங்கிற PyPDF2-வை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ pip install PyPDF2 அப்படின்னு நம்ம அதாவது இந்த கமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பைத்தன் ஸ்பேஸ் main.py இந்த ஃபைல். ஓகேங்களா, இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா பிடிஎஃப் மெர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இன்டு த மெர்ஜ்டு ஃபுல் ஸ்டாக் .pdf அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு பிடிஎஃப் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பேசிக்கலி என்னது, ஸோ முதல்ல ஏ ஃபுல் ஸ்டாக்ல 2 பேஜ் பார்த்தோம். அடுத்தது இந்த ஸ்பார்க்ஸ் ஃபுல் ஸ்டாக்ல மொத்தம் 16 பேஜ் இருக்கு. இப்போ மெர்ஜ்டு ஃபைனல் ஃபுல் ஸ்டாக்ல 2 + 16 18 சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஏ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு கோடிங்னா என்னன்னே தெரில அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் இதை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவங்களே தான் மென்டார்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே, அதாவது இந்த கோர்ஸ் முடியும் போது 3 ப்ராஜெக்டை நீங்கள் எண்ட் டு எண்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவீங்க. நாங்களே மாக் இன்டர்வியூஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுக்குறோம். இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னா, நீங்கள் 50% பேமெண்ட் மட்டும்தான் கிளாஸ் ஸ்டார்டிங் அப்போ பண்ணுவீங்க. ரிமைனிங் 50% நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சரி, ஓகே டன். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸில் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான செஷனும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த டூல் செஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸை வச்சு ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எண்ட் டு எண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.